நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சர்க்கரை நோய் பத்தி தான் பேச போறோம். சர்க்கரை நோயில என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அதை எதிர்கொள்வது சில நேரங்கள்ல மாபெரும் செயலாகவே நமக்கெல்லாம் இருக்கு. ஆனா புது வகையான தொழில்நுட்பமும் புதிய சிகிச்சை முறைகளும் நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் இருவருக்குமே வாழ்க்கையை சுலபமாக்கவும் பிரமிக்க வைக்கவும் மாற்றங்களை நம்ம தினமுமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்காக டாக்டர்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா டாக்டர் பி தமிழழகன், ஜெனரல் பிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், அன்னை கிளினிக், சென்னை. வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் சிவபாலமுருகன், சீனியர் டயபெட்டாலஜிஸ்ட், சக்தி கிளினிக், சென்னை. அடுத்ததா டாக்டர் எஸ் விக்னேஷ், கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், டாக்டர் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட், சென்னை. வெல்கம் டாக்டர். நம்மளோட முதல் கேள்வியை டாக்டர் பி தமிழழகன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இந்தியாவில் சர்க்கரை நோய் எவ்வளவு பொதுவானதா இருக்கு டாக்டர்? எஸ், ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்னுடைய கவுண்ட் எண்ணிக்கை மிக மிக அதிகம். அதுலேயும் நியர் ஆஃப்டர் சைனா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டயபெட்டிக்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இன் பாப்புலேஷன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 77 மில்லியன் அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன் டயபெட்டிஸ்ல இருக்காங்க. இன்னும் வருங்கால ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட அதிக நம்பர், மேபி மில்லியன்ல இருந்து பில்லியன் போறதுக்கு தான் பாசிபிலிட்டி ஆஃப் டயபெட்டிக் இருக்கு. காரணம் ரெடியூஸ்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஈட்டிங் டூ மச் ஆஃப் அவுட் சைடு லைஃப் ஸ்டைல், கோயிங் ஃபார் டூ மச் ஆஃப் ஹை கேலரி டயட், மெக்கானிக்கல் லைஃபாகவே இல்லை, ஒரு மாதிரி செடன்டரி லைஃப் ஸ்டைலாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் பாப்புலேஷன் ரொம்ப ஹை ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா டாக்டர் சிவபாலமுருகன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இந்தியாவில் சர்க்கரை நோய் பரவல் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள்ல எப்படி மாறுபட்டு இருக்கு டாக்டர், அதை பத்தி சொல்லுங்க. சர்க்கரை நோயின் பாதிப்பு முன்ன விட இப்ப அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. நகரப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் கம்பேர் பண்றப்போ நகரப்புறத்துல அதிகமான சர்க்கரை நோய் பாதிப்படைந்தவர் அதிகம் இருக்கிறார்கள். கம்பேர் டு வில்லேஜ், நகரப்புறத்துல ஏன் அதிகமா சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கிறது என்றால், நகரத்துல பரபரப்பான வாழ்க்கை முறை, அவசரமான உலகம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கிறது. அதனால நகரப்புறத்துல சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகமா இருக்கிறது. அரௌண்ட் 12.5% வச்சுக்கலாம் when compared to கிராமப்புறம். கிராமப்புறத்திலையும் முன்பை விட இப்போ சர்க்கரை நோயின் தாக்கம் அதிகமா இருக்கிறது. கிராமப்புறத்துல ஒரு 7.4%, ஆல்மோஸ்ட் அதுல பாதி % இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நகரமயமாதல். நம்ம முன்காலத்துல இருந்ததை விட இப்போ ரீசன்ட் அட்வான்ஸ் அதிகமாக சர்க்கரை நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. காரணம் உடல் உழைப்பு கம்மியா இருக்கிறது. இப்போ முன்பை விட எல்லாரும் நடக்கிறது குறைஞ்சிருச்சு. செடன்டரி லைஃப் ஸ்டைல், காரு, பைக்கு, டூ வீலர், ஆட்டோ அப்படின்னு நடையே இல்லாம இருக்கிறதுனால நகரப்புறத்துல அதிகமான சர்க்கரை நோய் தாக்கம் அதிகம் இருக்கிறது. இதே மாதிரி கிராமத்திலையும் முன்பை விட அதிகமா இருக்கிறதுக்கு காரணம், அங்குமே வயல்வெளிக்கு போறவர் டூ வீலர்ல தான் போறாரு, நடந்து போறது இல்லை. ஸோ அங்கேயும் வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி என்ற நகரத்தினுடைய அத்தனை தாக்கமும் கிராமத்திலே இருக்கிறதுனால அங்கேயும் வேலை பார்க்குற தன்மை குறையா இருக்கிறது. ஸோ அவங்களுக்கும் நடைமுறை பயிற்சி கம்மியா இருக்கிறதுனால அங்கேயும் சர்க்கரை நோய் தாக்கம் அதிகமா இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே மன அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால சர்க்கரை நோய் தாக்கம் 2 இடத்துலயும் அதிகமா இருக்கு. பட் நகரத்துல 2 மடங்கா இருக்கு. அதனுடைய பாதியா கிராமத்துல இருக்குது. ஸோ வளர்ந்து வரும் காலகட்டத்தில் இதனுடைய தாக்கம் இன்னும் மேலும் அதிகரிக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அடுத்த கேள்வியை டாக்டர் எஸ் விக்னேஷ் கிட்ட கேட்கலாம். டாக்டர், டெலிஹெல்த் சர்க்கரை நோயாளிகளோட வாழ்க்கையை எப்படி சுலபமாக்குறது, குறிப்பா தொலைதூர பகுதிகளில் இருப்பவங்களுக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இந்த டெலிஹெல்த் மூலமா இப்போ ரிமோட் வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் ஈஸியா மருத்துவ ஆலோசனை பெற முடிகிறது. ரெண்டாவது இந்த மாதிரி வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தன்னுடைய சர்க்கரை அளவை ஈஸியா மானிட்டர் பண்றதுக்கு டெலிஹெல்த் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ரிமோட் வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பெட்டர் ஒரு நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை
நிபுணர்கிட்ட ஆலோசனை பெற்று தங்களுடைய சர்க்கரை அளவை மானிட்டர் பண்றதுக்கு இந்த டெலிஹெல்த் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஒரு டீப் ரூட் வில்லேஜஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா அவங்க நிறைய தூரம் வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த தூரத்தான டைமிங், இந்த தூரத்துக்கு போகக்கூடிய செலவுகள், இது எல்லாமே வந்து டெலிஹெல்த் மூலமா வந்து ரொம்பவே கம்மியாகுது. பிளஸ் இந்த டெலிஹெல்த் மூலமா தங்களுடைய சர்க்கரை அளவை ஈஸியா மானிட்டர் பண்ணி அந்த மாதிரி சர்க்கரை அளவு கூடிச்சுனாலோ இல்ல குறைஞ்சாலோ அதுக்கேத்த மாதிரி மருத்துவ ஆலோசனை, தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய மருந்துகள் வந்து அவங்க உட்கொள்ளும் போது அவங்களுக்கு சுகரும் வந்து நல்ல கண்ட்ரோலா இருக்கு. எனி ப்ராப்ளம் உடனே அவங்க வந்து டாக்டரை ரீச் பண்றதுக்கு டெலிஹெல்த் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்த கேள்வியை டாக்டர் பி தமிழழகன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இந்த ஆப்கள் அப்புறமா கையில போட்டிருக்கக்கூடிய சாதனங்கள் சர்க்கரை நோயை ட்ராக் செய்ய மக்களுக்கு எப்படி உதவுது டாக்டர்? டெஃபினட்டா. இப்போ நவடேஸ் நிறைய ஆப்ஸ் இருக்கு நம்ம சுகரை நல்லா மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டர்ல செல்ஃப் மானிட்டர் பிளட் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வாங்குற குளுக்கோமீட்டர்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய டெய்லி டேட்டா ரெக்கார்ட்ஸ், வீக்லி ரெக்கார்ட்ஸ், மந்த்லி ரெக்கார்ட்ஸ்ல அதில் மெயின்டைன் பண்ணலாம். அதே போல கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படின்னு ஒன்று உண்டு. சின்ன 2 ரூபி காயின் சைஸ் பேட்ச் மாதிரி இருக்கும், நம்ம கையில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது நம்மளுடைய டெய்லி ரீடிங், ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஒரு முறை, ஒரு நாளைக்கு 100 ரீடிங், கிட்டத்தட்ட 1400 ரீடிங் கிடைக்கும் நமக்கு 2 வார ட்ரீட்மெண்ட்லேயே. இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஆப்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கிறத நம்மளுடைய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணி அவங்களுடைய டெய்லி இன்ட்ரல் அவங்களுடைய குளுக்கோஸ் லெவலையே அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறத கண்ட்ரோலுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால என்ன ஆகும்னா அவங்களுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் சர்க்கரையில் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நம்பர் 2 வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால ஆப்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மேலும் இது மாதிரி நிறைய ஆப்ஸ் வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்ததா டாக்டர் சிவபாலமுருகன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோயை மருத்துவர்களும் நோயாளிகளும் சிறப்பா எதிர்கொள்ள செயற்கை நுண்ணறிவு அல்லது ஏஐ எப்படி உதவுது? எங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், எங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ ஏஐ இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லா விதமான சிஸ்டங்கள்லையும் இது பிரயோஜனமாக இருக்கிறது இப்போ. ஸோ மருத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. எப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் இருப்பார்கள். ஸோ சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்களும் வருவாங்க, சர்க்கரை நோய் குறைவு தாழ்நிலை சர்க்கரைங்கிறவங்களும் வருவாங்க. ஸோ ஹைப்பர்கிளைசிமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக ஒவ்வொரு நோயாளிக்கும் எது அதிகமாக இருக்கிறதா, சர்க்கரை அதிகமாக இருக்கிறதா, குறைவாக இருக்கிறதுங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. ஸோ இதனுடைய காம்ப்ளிகேஷன் அதிகமாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பத்திலே இதனுடைய அளவு அறிந்து கொண்டால் அதுக்கு தக்கன ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தக்க மாதிரி வைத்தியம் பண்ணுறதுக்கு மருத்துவருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே அவங்களுடைய பாதிப்பை தீவிரமடைவதற்கு முன்னாடி கண்டறிந்து கொண்டால் அவங்களுக்கு சிகிச்சை பெரிய பாதிப்புக்கு போக விடாம பண்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ கண் பாதிப்பு அப்படின்னு எடுத்தா சர்க்கரை நோயில கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்புலாம் அதிகமாக இருக்கிறது. ஸோ கண் பாதிப்பு ஆரம்ப கட்டத்திலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கண்டறிந்து கொண்டால் அதனுடைய காம்ப்ளிகேஷன் தீவிரமடைகிறதுக்கு முன்னாடி நம்ம இது சரி செய்ய முடியும். ஸோ ஒரு அதிதீவிர சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ டிலேயா பேஷண்ட் வரும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாதிப்பு அடைந்ததுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏஐ ஆரம்பத்திலே நம்ம யூஸ் பண்றதுனால கண் பாதிப்பு வராம நம்மளால தடுத்துக்க முடியும். இதே மாதிரி மற்ற உறுப்புகளுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் ஹோல் பாடி ஸ்கேனிங் கூட இப்போ அவைலபிளாக இருக்கிறது. அது கூட ஒவ்வொரு சிஸ்டம் என்ன பாதிப்பு இருக்குங்கிறத கண்டறியறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கருவியாக இருக்கிறது. ஸோ இது இருக்கிறதுனால பேஷண்ட்னுடைய வாழ்க்கை முறை நல்ல விதத்தில் காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்த கேள்வியை டாக்டர் எஸ் விக்னேஷ் கிட்ட கேட்கலாம்.
டாக்டர், இரத்த சர்க்கரை அளவு குறைவதை எச்சரிக்கும் அலாரங்கள்ல புதிதா என்ன இருக்கு? மேலும் அவை ஏன் அவசியமானது டாக்டர்? லோ சுகர் நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லோ சுகர் அப்படின்னா, ஒரு சுகர் லெவல் வந்து 70 கீழே போகுது அப்படின்னா பேஷண்ட் வந்து லோ சுகர்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து நம்ம லோ சுகர் மீன் பண்றோம். லோ சுகர் வந்து ரொம்பவே வந்து ஒரு அலார்மிங் சைன் ஃபார் தி பேஷண்ட். ஏன்னா பேஷண்ட் வந்து ஒரு லோ சுகர் சிம்டம்ஸ்ல இருக்கும்போது படபடப்பு, மயக்கம், அதிகமா வேர்வை கொட்டுது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு இருக்கும். அது கண்டுபிடிக்கிறது வந்து பேஷண்ட் வந்து கான்சியஸா இருந்தாங்கன்னா பேஷண்டால ஈஸியா அதை வந்து உணர முடியும். சப்போஸ் வந்து பெட்ரிடன் பேஷண்ட், எல்டர்லி பேஷண்ட் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களால லோ சுகர் சிம்டம்ஸ் உணர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி லோ சுகர் சிம்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னு வந்து இந்த அலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த அலாம்ல இருக்கிற என்ன ஸ்பெசிபிக் ஃபீச்சர் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து லோ சுகர் போறாங்கன்னா அவங்களுடைய இதய துடிப்போட மாற்றங்களை வைத்து, அவங்களுடைய டெம்பரேச்சர், உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மாற்றங்களை வைத்து அது வந்து ஒரு அலாம் கொடுக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. அதாவது பேஷண்ட் வந்து லோ சுகர் போறாங்க அப்படின்னு முன்னாடியே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உணர்த்தும். ஸோ அந்த மாதிரி எச்சரிக்கையை கொடுக்கும்போது அவங்களால லோ சுகரை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த அலாமோட ஸ்பெசிபிக் ஃபீச்சர். நலமே சூழ்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நலமே சூழ்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. அடுத்த கேள்வியை டாக்டர் பி தமிழழகன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், மின்னணு உடல் நல பதிவுகள் நோயாளிகளுக்கு ஏற்ற முடிவுகளை எடுக்க மருத்துவர்களுக்கு எப்படி உதவுது? அதை பத்தி சொல்லுங்க. எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிக மிக முக்கியம். இப்போ கொரோனா காலத்தை நம்ம மீண்டு வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட் டிவைஸ் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு நோயாளி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இப்போ சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாம் நியர்பை பாண்டிச்சேரி, மதுரை, திருச்சி, அவங்க அத்தனை பேரும் கொரோனா காலத்தில் வந்துட்டு போக முடியல. ஸோ நிறைய பேருக்கு டெலிமெடிசன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருந்தது. அதோட இந்த ஹெல்த் கேர் ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் இருந்ததுனால ஒரு பேஷண்ட் தன்னுடைய இருப்பிடத்துல இருந்தே தன்னுடைய டாக்டர் கிட்டையும் அவங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மொத்த அட்வைஸையும் ரெண்டு பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக, மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃபாலோ ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க ஹெல்த் ரெக்கார்ட் முதல் கொண்டும் ஒரு மருந்து இவருக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, இந்த மருந்துனால சைடு எஃபெக்ட் வந்திருக்கு, இந்த ட்ரக் அலர்ஜிஸ் வந்திருக்கு, அவருடைய மொத்த கேஸ் ரெக்கார்ட் ஹிஸ்டரியும் ஒரு 10 வருஷம் பிறகு கேட்டால் கூட ஒரு டாக்டருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் அதில் இருக்க கம்யூனிகேஷன், ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ரஷன் பற்றின புரிதல் இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸுங்கிறது வெரி வெரி essential and very beautiful thing for further follow-ups and treatments. அடுத்த கேள்வியை டாக்டர் சிவபாலமுருகன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய் சிகிச்சையை எளிமைப்படுத்தக்கூடிய புது மருந்துகள் இருக்குதா டாக்டர்? முற்காலத்துல மாத்திரைகள் தனித்தனியா ஒருத்தர் ஒரு வேளைக்கு 5, 6 அப்படிங்கிற மாத்திரைகள் போட வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்ப நியூவர் டெக்னாலஜி படி 3, 4 மாத்திரைகளை ஒரே டேப்லெட்டுக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி டெக்னாலஜி வந்தாச்சு. ஸோ இது மானிட்டரியாகவும் கம்ப்ளைண்ட்ஸாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒரு மாத்திரையில 3 மாத்திரை சேரும்போது 3 in 1 அப்படிங்கிற ஒரே டேப்லெட்டை காலையில எடுத்தா போதும், அதே மாதிரி ஈவினிங் எடுத்தா போதும். இது நாள்பட்ட சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், மானிட்டரியாகவும் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா காஸ்ட் கட்டிங் இதில் இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது எடுக்கிறது, மாத்திரையை தவற விடுறது, மாத்திரையை விட்டுறது, அந்த கஷ்டமும் இவங்களுக்கு இல்லை. ஸோ அப்போ போடும்போது 3 மாத்திரை போடுறதுக்கு 1 மாத்திரை போடுறப்ப வயிறு எரிச்சல், தொந்தரவு, அந்த மாதிரி கஷ்டங்களும் இருக்காது, மாத்திரை மறக்கிற கஷ்டங்களும் இருக்காது. அதே மாதிரி நியூவர் இன்சுலின் முன்னாடி 3 times 2 times இப்படி போட்டுக்கிட்டு இருந்த இன்சுலின் போக சிங்கிள் இன்சுலினா போடுற மாதிரி நியூவர் டெக்னாலஜி இன்சுலின் வந்தாச்சு. புது இன்சுலின் 1 time போட்டா போதும். லாங் ஆக்டிங் இன்சுலின் இருக்குது. ஸோ ஒரு வேளை இன்சுலின் எடுத்துக்கிட்டா 16 மணி நேரம் கழிச்சு போடுற மாதிரி அடுத்த இன்சுலின். ஸோ அதுவும் நேச்சரை குறைக்குது. அது போக இப்போ வீக்லி இன்ஜெக்ஷன் தனியாக வந்தாச்சு. வாரத்தில் 1 முறை இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். ஸோ அப்படி இப்படி இது ஒவ்வொரு வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் போடுறப்போ
பேஷண்ட்டுக்கு கஷ்டங்கள் கம்மியாக இருக்கிறது, பிரிக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அவங்களால ரெகுலராக இதை எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்ததுனால இன்சுலின் போட்டுக்கிறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி ரெகுலராக நம்ம எடுக்கும்போது சுகர் கண்ட்ரோல் நல்லா குட் கண்ட்ரோலாக வந்துடுது. அப்போ டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக வரும்போது டயபெட்டிஸினுடைய காம்ப்ளிகேஷன் குறையுது. ஸோ அப்படி குறையிறதப்போ கிட்னி பாதிப்பு, ஹார்ட் பாதிப்பு இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸோ சில இன்ஜெக்ஷன்ஸ் வீக்லி ஒன்ஸ் போகிறது கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப பாதுகாப்பான இன்ஜெக்ஷனாலும் நியூவர் இன்சுலின் வந்துடுச்சு. இப்போ நியூவரா ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு, நியூவரா வந்துருச்சு சொல்லலாம். ஆக்சுவலாக ஸ்ப்ரே கூட வந்தாச்சு, இன்சுலின் ஸ்ப்ரே. அது இன்னும் பிரிக் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நோயாளிகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இப்படி வர்றப்போ புவர் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ சக்கரை நோயின் தாக்கம் அதிகமாகாமல் காம்ப்ளிகேஷன் அதிகமாகாமல் நல்லபடியாக குறமாகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த கேள்வியை டாக்டர் எஸ் விக்னேஷ் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்போ வந்து குளுக்கோஸ் மானிட்டர் போன்ற பொருத்தி கொள்ளக்கூடிய சாதனங்களும் ரொம்பவே பிரபலமாகிட்டு இருக்கு. இவற்றில் எது புதியது, அதில் என்ன இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ இருக்கிற குளுக்கோஸ் மானிட்டர் வந்து என்ன ஒரு யூனிக்னஸ் அப்படின்னா, இப்போ இருக்கிற குளுக்கோஸ் மானிட்டரோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாவே வருது. பிளஸ் வந்து ரொம்ப துல்லியமா வருது. அந்த குளுக்கோஸ் மானிட்டர் வந்து ரொம்ப டீப்பா வந்து ஸ்கின்குள்ள பெனிட்ரேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னாடி இருக்கிற டிவைசஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீப்பா வச்சு அந்த குளுக்கோஸ் வந்து மானிட்டர் பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ இருக்கிற டிவைசஸ் வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா வச்சு குளுக்கோஸ் நல்லாவே மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி பிளட் பேஷண்ட்ஸ்ல வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய டிவைசஸ் வந்து ரொம்பவே துல்லியமா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா பிளக்சுவேஷன் வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு ஹைப்போகிளைசீமியாவோ ஒரு ஹைப்பர் கிளைசீமியாவோ கண்டுபிடிக்கிறது வந்து இந்த டிவைசஸ் மூலமா ரொம்பவே ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி பிளக்சுவேஷன் இருக்கும்போது மருத்துவ ஆலோசனை வந்து உடனே பெற்று ஒரு ஹைப்போகிளைசீமியா போறாங்கன்னா பேஷண்ட்டை வந்து என்ன பண்ணணும் அடுத்தது, அதே மாதிரி ஒரு ஹைப்பர் கிளைசீமியா போறாங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து அடுத்தது எவ்வளவு இன்சுலின் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். இப்போ ஹைப்போகிளைசீமியா போறாங்கன்னா சுகர் லெவல் வந்து லெஸ் தென் 70 போறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து ஒரு அலார்மிங் சைன், உடனே பேஷண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு மருத்துவர் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹைப்பர் கிளைசிமியா போறாங்க அப்படின்னா இப்போ மோர் தென் 200 போறாங்களா இல்ல 300 போறாங்களான்னு அந்த மாதிரி நம்மளோட பிளக்சுவேஷன் வந்து ஈஸியா சென்ஸ் பண்ணிட்டு அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்சுலினோட அளவு வந்து நம்ம எவ்வளவு பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் அதே வந்து அந்த மானிட்டர் வந்து துல்லியமா கணிக்கும். சில டிவைசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து இவ்வளவு சுகர் அதிகமாச்சுன்னா இவ்வளவு இன்சுலின் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி பண்றதுக்கூடிய அதோட திறமை வந்து அந்த டிவைசஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த டிவைசஸோட ஒரு யூனிக்னஸ். அடுத்த கேள்வியை டாக்டர் பி தமிழழகன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இந்த முன்னேற்றங்கள் குழந்தைகள் மற்றும் அவர்களோட குடும்பத்தினர்களுக்கு சர்க்கரை நோயை எதிர்கொள்ள எவ்வாறு உதவுது டாக்டர்? நவடேஸ் டிவைஸ் டிசைன் ஃபார் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுவும் பெயின்லெஸ்ஸா ஒரு குழந்தைக்கு தன்னுடைய சர்க்கரை அளவை கண்டினியூஸா ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணி அது அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய மொபைல்ல iOS ஆர் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் மூலியமா அதை இன்ஸ்டால் பண்ணி லைவ் டேட்டா ரெக்கார்ட்ஸ் அவங்க ட்ராக் பண்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சில சின்ன பிள்ளைங்க வந்து இன்சுலின் போடுற குழந்தைகள் பேஷண்ட்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டண்டா இடையில டயட் ஸ்நாக்கிங்ல பண்ண வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் லோ சுகர் வர்றது கூட அவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த ஆப்ஸ் மூலியமா அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அலாரம் செட் பண்ண மாதிரி மெசேஜ் போய் இந்த நேரத்துக்கு ஒரு குளுக்கோஸ் எடுக்க வேண்டிய டைமு, சர்க்கரை அளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்டிமேஷனை கொடுத்து தன்னுடைய குழந்தைய ட்ரெயின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுடைய சர்க்கரை அளவை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அவங்களுக்கு தேவையான நேரத்தில் எப்படி மெடிசன்ஸ் இன்சுலின் கொடுக்கறது, அவங்களுக்கு என்னென்ன டைம்ல ப்ராப்பர் டயட் கொடுத்து அவங்களுக்கு லோ சுகர் வராம பாத்துக்கிறது, இது அத்தனையும் இப்ப இருக்கிற இந்த மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆப்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபார் ட்ரீட்மெண்ட் ஃபாலோஅப்ஸ். அடுத்த கேள்வியை டாக்டர் சிவபாலமுருகன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உடலுக்கு உள்ளே செலுத்த தேவையில்லாத குளுக்கோஸ் மானிட்டரின் நிலை என்ன, மேலும் அவை ஏன் மிகப்பெரிய மாற்றத்தை வழங்க போகிறது, அதை பற்றி சொல்லுங்க. நியூவர் டெக்னாலஜி லைக் நான் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி இது சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். முன்காலத்துல குளுக்கோஸ் அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீடில் பிரிக் மூலமா பிளட் எடுத்து அதன் மூலமா மெஷர் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ நான் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி வந்தாச்சு. ஈஸியா கண்டுபிடிக்கிற அளவுக்கு குளுக்கோ வாட்ச்
பேட்ச் அது மாதிரி முறைகள் வந்து விட்டன. ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சு நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது கையில் கட்டிக்கிட்டு அவங்க வாக் பண்ணும்போதோ அவங்களுடைய ஒர்க் பண்ணும்போதும் அவங்களுடைய குளுக்கோஸ் அளவை அது மானிட்டர் பண்ண முடியுது, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. அதோட லோ சுகர் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்க முடியுது. இதை மாதிரி பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இன்வெசிவ் டெக்னாலஜி இருக்கிற காலத்தில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்மளுடைய மக்கள். ஸோ அப்போ பெயின் இருக்கும், அடிக்கடி டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை அளவை மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்கிற இந்த நான் இன்வேசிவ் டெக்னாலஜி அவங்களுக்கு பயம் இல்லாமல் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அவங்க ஈஸியாக அவங்களுடைய குளுக்கோஸ் லெவலை அறிந்துக்க முடியும். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக உயர்ந்து இருக்கும். ஏன்னா எங்கே வேலைக்கு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய குளுக்கோஸ் லெவலை அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஈவன் கிராமப்புறத்தில் கூட யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இடத்துலையும் செல்ஃபோன் அண்ட் டெக்னாலஜி வைஸ் எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இன்வெசிவ் டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ண முடியும் இதன் மூலமாக. ஸோ சர்க்கரை நோய் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இது வழிவகுக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். சர்க்கரை நோய் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ முடியும். அடுத்த கேள்வியை டாக்டர் எஸ் விக்னேஷ் கிட்ட கேட்கலாம். இந்த கண்டுபிடிப்புகள் சர்க்கரை நோயாளிகளோட வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது டாக்டர், அதை பத்தி சொல்லுங்க. இந்த இன்னோவேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து மக்களுடைய வந்து லைஃப் ஸ்டைல ஈஸியா மாற்றக்கூடிய திறமை கொண்டது. அதாவது இந்த இன்னோவேஷன்ஸ் மூலமா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து, அதாவது அவங்க முன்னாடி வந்து எதிர்கொண்ட வந்து அவங்களுடைய மன அழுத்தங்கள் பிளஸ் வந்து அவங்க பினான்சியலா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஒரு சுகர் மானிட்டர் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த டிவைசஸ் மூலமா ரொம்ப ஈஸியா அவங்களால ஓவர் கம் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து அவங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலிக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிவைசஸ் வர்றதுனால அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமா அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் மூலமா, அவங்களுடைய சுகரோட கண்ட்ரோல் மூலமா, அவங்களுடைய சுகர்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நார்மலா அவங்களால லீட் பண்ண முடியுது. அதே மாதிரி அவங்களுடைய சுகர் லெவல் ஃபிளக்சுவேஷனை ஈஸியா டிடெக்ட் பண்ணி இந்த சுகர் லெவல் வந்து இவ்வளவு அதிகமா போகக்கூடாது, இல்ல இவ்வளவு கம்மியா போகக்கூடாது அப்படின்னு அவங்களே உணர்ந்து அவங்களே வந்து தன்னுடைய லைஃப் ஸ்டைல ஈஸியா மாத்திக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் வந்து அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டே டு டே அவங்களுடைய லைஃப்ல வந்து இது வந்து கூடவே இருக்கிறதுனால அவங்க மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து இது பெரிய வரப்பிரசாதம். டாக்டர்ஸ் இவ்வளோ நேரமா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய புதிய சிகிச்சை முறைகள், அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்ஸ். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.